இந்த ஒரு ப்ராசஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சேஞ்சுங்கிற விஷயம் உங்களுக்கு ஒரு கஷ்டமாகவே இருக்காது. இட்ஸ் கால்ட் மோல்ட். இந்த லாப்ஸ்டர் இருக்குல்ல, அதுங்களுக்கு உடம்பு மட்டும் தான் வளருமா, ஓடு அப்படியே தான் இருக்குமா. ஸோ அதுங்க வளர வளர அதோட ஓடையே அதுங்களை நெருக்கி சாவடிச்சிருமா. அதனால் அது என்ன பண்ணுன்னா, ஒரு பாறை இடுக்கில் போய் பூந்துட்டு மொத்த ஓட்டையுமே உதிர்த்துட்டு புதுசாக அதை வளர்த்துக்குமா. பாம்பு சட்டையை உரிக்கிற மாதிரி தன்னோட வாழ்நாளில் பல முறை இதுங்க இந்த செயலில் ஈடுபடும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் மோல்ட். பெருசாக சாதிச்சவங்க பலர் இது மாதிரி தான் தன் வளர்ச்சிக்கு தடையான தீய எண்ணங்கள், தீய பழக்கங்கள், இது போன்ற ஓட்டெல்லாம் உடைச்சிட்டு அவங்க வளர்ச்சியை நோக்கி போவாங்க. இவ்வளோ நாள் நம்மளை பாதுகாத்து சந்தோஷமாக வச்சிருந்த ஓடுகளை, அதாவது நம்மளை செயல்களை உதறி விடுறது அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை. அதுக்கு வலியும் தியாகமும் மிகுந்த ஒரு சூழ்நிலையை நம்ம கடந்து தான் ஆகணும். இல்லைனா ஓடி இருக்கி சாக வேண்டியது தான். ஸோ நீங்கள் பாறை இடுக்குக்கு போகணுன்னு அவசியம் இல்லை. பக்கத்தில் இருக்க பெட்ரூமில் போய் உட்காந்து யோசிங்க. நீங்கள் போகணுன்னு நினைக்கிற இடத்துக்கு தடையாக இருக்க விஷயங்களை உதிர்த்திடுங்க. உங்களால் உடைக்க முடியாத ஓடுகள் என்னென்ன அப்படின்றது கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னை ஃபாலோ பண்ணிவிடுங்க.